டேஸ்டியான சூப்பரான லஞ்சுக்கு தேவையான நம்ம வத்த குழம்பு வைக்க போகிறோம். வத்த குழம்பு இப்போது டேஸ்டான வெங்காய குழம்பு, வெங்காயம் முருங்கைக்கீரை போட்டு குழம்பு வைக்க போகிறோம். இது வெங்காய குழம்பு தான். நான் லாஸ்ட்டாக முருங்கைக்கீரை குழம்புல போடுவோம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். முருங்கைக்கீரை புளிப்பெல்லாம், அந்த புளியெல்லாம் அதில் ஏறாது, நல்லாயிருக்கும். இது மாதிரி செஞ்சு பாருங்கள். வயிறு புண்ணும் ஆற்றும், ரொம்ப நல்லாயிருக்கும். வெங்காய குழம்பு நம்ம புளி கரைச்சிட்டு, தக்காளி எல்லாம் அரிஞ்சு வச்ச தக்காளி கரைச்சிட்டு, மிளகாத்தூள், மஞ்சத்தூள், மிளகாய், தனியா, மஞ்சத்தூள் போட்டு கரைச்சிட்டு நம்ம அடுத்தது தாளிக்கலாம். வெங்காய குழம்புக்கு தக்காளி, புளி, மல்லித்தூள், மிளகாத்தூள், உப்பு எல்லாம் நம்ம கரைச்சி ரெடி பண்ணிட்டோம். வெங்காய குழம்புக்கு எண்ணெய் ஊற்றி வச்சுட்டோம் கடாயில். இப்போது வெந்தயம் போட போகிறோம். வெந்தயம் போட்டோம். வெந்தயம் சவந்துட்டுருக்கு. இது திடீர்னு ஒரு குழம்பு வைக்கணுன்னா நம்ம உடனே வச்சுக்கலாம். வெந்தயம் சவந்துட்டு பாருங்கள். இப்போது வெங்காயம் போட்டோம். வதங்கிட்டுருக்கு. கருவேப்பிலையும் அதிலே போட்டோம். வெந்தயம், சின்ன வெங்காயம் முழுசாகவே போட்டுக்கலாம். வேறு வெங்காயம் சேர்க்க வேணாம். நல்லா வதக்கிடலாம். நல்லா வதங்கினோன்னே இப்போது புளி மிளகாத்தூள் கரைச்சலை அதில் நம்ம ஊற்றிட்டோம். இப்போ நல்லா குழம்பு கொதிக்கட்டும். கொதித்து இறக்கிறதுக்கு ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி இந்த முருங்கைக்கீரை நம்ம மரத்தில் வீட்டில் இருக்கிறதுனால மரத்துலேயே கொஞ்சமாக பறித்து வச்சுருக்கோம். துளுராக இதில் போட்டு ஒரு கொதிக்க விட்டு 1 ஸ்பூன் சர்க்கரை போட்டு இறக்கி பாருங்கள். சூப்பராக இருக்கும். லஞ்சுக்கு நெய் போட்டு சாப்பிட்லாம். இதுமாரி செஞ்சு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது நல்லா கொதித்தோன்னே திரும்பி நான் வீடியோ போடுறேன். குழம்பு நல்லா கொதிச்சிச்சு, எண்ணெய் மேலே வந்துச்சு. வெங்காய குழம்பு நல்லா வாசனையாக கொதிச்சிட்ருக்கு. இதுமாரி செஞ்சு பாருங்கள். சீக்கிரம் கெட்டு போகாது. நெய் போட்டு நம்ம சாப்பிட்லாம். நல்லெண்ணெய் ஊற்றி தாளித்தாலும் தாளிக்கலாம். இல்லை சார் நம்ம வீட்டுக்கு என்ன யூஸ் பண்ணுறோமோ அதை ஊற்றி நம்ம தாளிச்சிக்கலாம். இப்போ நம்ம இறக்க போகிறோம். குழம்பு நல்லா கொதித்து வந்துச்சு. ஒரு ஃபேமிலிக்குள்ளே குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போது இது மாதிரி செஞ்சு பாருங்கள். சூப்பராக இருக்கும். முருங்கைக்கீரை கொஞ்சமாக துளுராக இருக்குது. நான் வீட்டில் பறிச்சதுனால கொஞ்சம் நல்லா அந்த துளுராக பறித்து வச்சுட்டேன். அதுமாதிரி நீங்களும் இருந்தாலும் சரி, இல்லை கடையில் நம்ம எப்போதும் போல் மார்க்கெட்டில் வாங்கினாலும் சரி, இந்த மாதிரி கொஞ்சமாக முருங்கைக்கீரை கொதித்து நம்ம இறக்க போகிறப்ப இதுமாதிரி முருங்கைக்கீரை போட்டுட்டு, இது எங்கள் அம்மா அந்த மாதிரி செய்வாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். இன்றைக்கி விட நாளைக்கு இந்த குழம்பு நீங்கள் வச்சுட்டு நாளைக்கு லஞ்சுக்கு சாப்பிட்டு பாருங்கள். இன்றைக்கி சாப்பிடுங்க. இருந்துச்சுன்னா ஃப்ரிட்ஜ் வச்சுட்டு நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். சூப்பராக இருக்கும். நெய் போட்டு சாப்பிடுங்க. சுட சுட சாதம் வடிச்சிட்டு நெய் போட்டு சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். இதுக்கு தொட்டுக்க வெங்காய ஆம்லெட் போட்டுக்கலாம். அருமையாக இருக்கும். அடுத்தட நான் வெங்காய ஆம்லெட்டு நான் வீடியோவில் போடுறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பாருங்கள். இந்த சூப்பரான குழம்பை செஞ்சு பாருங்கள். நல்லாயிருக்கும். குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நம்ம இப்போ குழம்பை நிறுத்திடுவோம். இப்போது முருங்கைக்கீரை போட்ட பிறகு ஒரு 1/4 மணி நேரம் கொதிக்க விடணும். கொதிக்க விட்டு நம்ம இறக்கிட்டோம். இப்போது குழம்பு பவுலில் மாற்றிட்டோம். இது மாதிரி செஞ்சு பாருங்கள். வெங்காய குழம்பு முருங்கைக்கீரை போட்டு இறக்கிருக்கோம். சூப்பராக இருக்கும். நெய் ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். டேஸ்டியாகவும் இருக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதுமாரி செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக வீடியோ பாருங்கள்.